படத்துக்கு அப்புறமா போதி தர்மரை பத்தி நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனா அவர் எப்படி இறந்தாரு, அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறது கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா இருந்துகிட்டு இருக்கு. அவர் இப்படிதான்ப்பா இறந்தாரு அப்படின்னு சொல்லப்படுற காமனான ஒரு கதை என்ன அப்படின்னா, போதி தர்மர் சைனால இருந்த காலகட்டத்துல அவர் மேல அங்க இருக்கக்கூடிய நிறைய துறவிகளுக்கு பயங்கரமான பொறாமை இருந்திருக்கு. அதுல ஒரு துறவி அங்க போதி தர்மன் சாப்பிடுற சாப்பாட்டுல அவருக்கு விஷத்தை வச்சு கொடுத்துடுறாரு. தான் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சே போதி தர்மர் சிரிப்போட அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா போதி தர்மர் இறந்து போயிடுறாரு. அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே புதைச்சும் வச்சிடுறாங்க. இதுல இருந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு சைனால இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் மலைக்கு மேல நடந்து போயிட்டு இருக்காரு. மலையோட இன்னொரு பக்கத்துல யாரோ வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு இவரு முத்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு கம்பத்துல ஒத்த செருப்பை சொருகிக்கிட்டு போதி தர்மன் அந்த மலைக்கு மேல